بسم الله الرحمن الرحيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி கெட்டவர்களுக்கு இந்த மாதிரி அற்புதம் நடக்குமான்னு கேட்டா இந்த மாதிரி அற்புதம் கெட்டவர்களுக்கு நடக்கும். ஒரு அதிசயமா காப்பாற்றப்படுறது, தீராத நோய் தீர்வது, தள்ளாத வயசுல குழந்தை உருவாகுவது, உழைக்காமலே பணக்காரன் ஆகுறது, இப்படி எல்லாம் அதிசயமான சில விஷயங்கள். இதெல்லாம் இப்படியான ஒரு விஷயங்கள் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு நடக்கும். நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம், இவன் எப்படி ஒரு பணக்காரனா போனா தெரியலையே என்று நம்ம நினைக்குவோம். இவனுக்கு எப்படி குழந்தை இல்ல பிறக்கான்னு சொன்னாங்க, புள்ள பெற்றிருக்கான எப்படி என்று நம்ம கேட்போம். அப்ப இந்த மாதிரியான இறைவன் உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு கருணை, ஒரு உதவி என்கிற வகையில் செய்யக்கூடிய அற்புதங்கள் முஸ்லிமுக்கு நடக்கும், முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு நடக்கும், நல்லவங்களுக்கு நடக்கும், கெட்டவங்களுக்கு நடக்கும். அல்லாஹ் ஒரு சோதனைக்காக வேண்டி உதவி செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் இது எல்லாமே நடக்கும் என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்த்துட்டோம். இது போக கெடுக்கிறதுக்காக வேண்டி நபிமார்கள் தாவா பண்ணுவதற்காக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி சில அற்புதங்களை அல்லாஹ் செய்ய வச்சு அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி மனிதர்களை கெடுத்து வழிகேட்டலாக்குறதுக்காக வேண்டி கெட்டவர்கள் அவங்களே டிக்ளேர் பண்ணி நபிமார்கள் செஞ்ச மாதிரி அப்படி எதுவும் செய்ய முடியுமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு பிரகாரம் அப்படி ஒரே ஒருத்தன் செய்வான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சில அதிசயங்களை மனிதனுக்கு செய்ய முடியாத, மனித சக்தியில சாத்தியமில்லை என்று நினைக்கக்கூடிய காரியங்களை ஒரே ஒருத்தன் மூலமாக அல்லாஹ் செய்ய வைப்பான். அது ஒரு சோதனையாக அல்லாஹ் செய்ய வைப்பான். அது தஜ்ஜால் என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். தஜ்ஜால் என்று ஒருத்தன் வருவான். அவன் நிறைய ஒரு ஆற்றல் மிக்கவனாக அல்லாஹ் என்ன செய்வான், அவனை படைத்து வைத்திருக்கிறான். அவனை பற்றி எல்லா நபிமார்களும் எச்சரித்திருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து அவர்களுக்கு பின்னர் வந்த நபிமார்கள் எல்லாம் இப்படி ஒருத்தன் கடைசி காலத்துல வருவான், அவன் வந்துட்டான்னு சொன்னா நம்ம உறுதியா இல்லைன்னா நம்மளே தடுமாறிடுவோம். ஏன்னு கேட்டா மனிதன் செய்ய முடியாத எல்லாம் அவன் செய்வான், அது இறைவன் தான் செய்ய முடியும் என்ற மாதிரியான காரியமா இருக்கும். அதை பார்த்த உடனே அவன் தான் இறைவன், இறைவன் என்று வேற வாதிடவும் செய்வான். இதை செஞ்சுட்டு நான் தான் கடவுள் என்று கூட அவன் வாதிடுவான். அந்த மாதிரியான ஒருத்தன் தான் வருவான் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அதுக்கு இடையில மற்ற எவனா செஞ்ச எல்லாம் செட்டிங்கி தந்திரமா இருக்குமே தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாது. இந்த மனிதனுக்கு முடியாத ஒரு காரியத்தை ஆட்ட கழுதையாக்குறது, கழுதையை குதிரையாக்குறது, தங்கத்தை மண்ணாக்குறது, மண்ணை தங்கமாக்குறது, இப்படிலாம் செஞ்சு காட்டுறாங்கல்ல. இதெல்லாம் சில தந்திரங்கள், செட்டிங் பண்ணலாமே தவிர அப்படியான ஒரு அதிசயம் அற்புதம் செய்யக்கூடிய அதிகாரத்தை எந்த மனிதர் கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல. அவர்களிடமிருந்து அவங்களுக்கே தெரியாம அற்புதங்கள் நிகழலாம். என்னிடமிருந்து எனக்கு தெரியாம சில அற்புதம் நிகழலாம், உங்களிடமிருந்து உங்களுக்கே தெரியாது அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். அந்த மாதிரி நிகழலாம். அது எந்த ஒரு வழி எடுக்குதலும் எந்த ஒரு தாவா பண்றதும் அதுல இருக்காது, வாதம் பண்றதும் இருக்காது. இது என்ன மாதிரி தஜ்ஜாலுடைய இது எப்படின்னு கேட்டா, நான் இறைவன் என்று சொல்லுவான். இறைவன் என்று சொல்லிட்டு என்ன செய்வான், அவனிடத்துல சொர்க்கத்தை போல உன்னை ரெடி பண்ணி வச்சிருப்பான், நரகத்தை போல உன்னை ரெடி பண்ணி வச்சிருப்பான். அவனை ஏற்றுக்கிட்டவர்களை எல்லாம் சொர்க்கத்துல போடுவான், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துல போடுவான். அவன் எதை சொர்க்கம் காட்டுகிறானோ அது உள்ள போனா நரகமா இருக்கும், அவன் எதை நரகம் காட்டுறானோ அது உள்ள போனா சொர்க்கமா இருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுறாங்க. இதுவும் புகாரில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்வான்னு கேட்டா, ஒரு ஆளை கொண்டுட்டு கூட உசுராக்குவான். ஏப்பா நான் இறைவன்கிறேன் நீ நம்ப மாட்டேங்கிறிய என்று கேட்கும் பொழுது அப்பவும் உறுதியான ஒரு அடியான் இருப்பான். நம்ம மாதிரி இந்த தர்கா ஈமான் உள்ளவங்களா இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களும் செகண்ட்ல மாறிடுவாங்க. ஒண்ணும் இல்லாத கற்பனையை நம்பிக்கிட்ட தர்கா அவளியா நினைக்கக்கூடியவங்க அவன் கண்ணு முன்னாடி சில எல்லாம் செஞ்சு காட்டினான்னு வைங்களேன், இவன் கண்டிப்பா இவன் நல்லாவா இருப்பான் என்று அவங்க எல்லாம் தடமாறிடுவார்கள். இப்ப ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உன்னை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க, நீ தஜ்ஜாலு, நீ இறைவன் கிடையாது என்று அவன் சொல்லுவானா. அப்ப அவன் கேட்பானா, நான் இந்த ஆளை கொலை பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட யாரு இந்த மாதிரி ஏத்து பேசினாரோ அவரை கொலை பண்ணிவிட்டு நான் உசுராக்கிட்டேன்னு சொன்னா அப்ப நீங்க ஏத்துக்குருவீங்களா, என்னை கடவுள் ஒத்துக்குருவீங்களா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த அல்ல சக்தியை கொடுக்கலாம் சோதிக்கிறதுக்காக வேண்டி. அவங்க என்ன செய்வாங்க, சரின்னு மக்கள்லாம் சொன்னோன்னு கொலை பண்ணிட்டு அந்த ஆளை உயிராக்குவான்.
அந்த உயிராக்கப்பட்ட ஆளை எதிர்த்து சொல்லுவாராம், இப்ப நான் தெளிவா இருக்கிறேன், இன்னமும் நீ கடவுள் இல்லை, இப்படி எல்லாம் நீ செய்வேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கப்பா. நான் இதை நம்பி உன்னைய கடவுள்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் புகாரில 1749 ஹதீஸ்ல விவரமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஒண்ணுதான் நடக்கும். நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து சோதனை இருக்குன்னு ஒருத்தனை பத்தி எச்சரிச்சதுல இருந்த இப்படி ஒருத்தன் தான் வருவான்னு விளைவிக்கணும். சில அதிசயங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மக்களை கெடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்கையிலும் எல்லாம் கொடுக்கவே மாட்டான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் நபிமார்கள் செஞ்ச மாதிரி சில அற்புதங்களை, மனிதனுக்கு செய்ய முடியாத அற்புதங்களை அவன் டிக்ளேர் பண்ணிட்டு செய்வது, நான் செய்ய போறேன், செஞ்சு காட்டுவேன் என்று அவனே வந்து என்ன செய்யறது, செய்வது என்று சொன்னா அது ஒரே ஒருத்தனுக்கு தான் நினைஞ்சிருக்கிறான், அல்ல கொடுத்திருக்கிறான். அவனை தவிர தஜ்ஜாலை தவிர எவன் வந்து செய்யறா சொன்னாலும் அது செட்டிங்கா இருக்க நீங்க நினைச்சுக்கணும். இந்த மேஜிக் எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க இல்லையா, மேஜிக்கு மந்திரவாதிகள்லாம் அதை செய்யறோம் இது செய்யறோம் சொல்றாங்க இல்லையா, உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது எதுவும் செஞ்சுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஏற்பாடுகளை முன்கூட்டி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது மந்திர மாதிரி நமக்கு தெரியும். தங்கத்தை மண்ணை தங்கமாகி காட்ட மாட்டாங்க, மண்ணும் வச்சிருப்பாங்க தங்கமும் வச்சிருப்பாங்க. மண்ணை காட்டுவாங்க, உங்களுக்கு செகண்ட்ல அதை மறைச்சு தங்கத்தையும் காட்டுவாங்க. மண்ணையே தங்கமாக்கி காட்ட முடியுமானா அப்படி காட்ட முடியாது. இந்த மாதிரி சில மேஜிக்குகள் செஞ்சு நாங்க ஒரு சக்தி படைத்தவர்கள் காட்டுவார்களை தவிர உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த தஜ்ஜாலை தவிர, அதனால இவனை பத்தி எல்லாம் எச்சரிக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணிவிட்டான் இவன், நபிமார்கள் செஞ்ச மாதிரி ஒருவேளை இவனுக்கு கொடுத்த காரணத்தினாலதான் சோதனைக்காக வேண்டி உலகம் அழிகிற காலத்துல இவனை கடைசி அனுப்பி அது எவ்வளவு பேர் ஸ்டடியா இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் வைக்கக்கூடிய சோதனை. இது எல்லா நபிமார்களும் பயந்து இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிவிட்டு நான் தான் மக்கள் நம்பிடுவாங்க, என்ன பண்றது, இந்த மாதிரி அதிசயத்தை அல்லாஹ் செய்யற வேலையை அவன் செஞ்சு காட்டினான்னா கண்ணு முன்னாடி ப்ரூஃப் மாதிரி போயிடுது, ஆதாரமா போயிடுது, எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அத்தஹியாத்துல ஓதக்கூடிய துஆவுல 4 விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடணும்னு சொன்னாங்க இல்லையா. அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹி தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தரேன், எங்க சக்தியை கூட நிக்க இயலாது, இது மாதிரி ஒண்ணு செஞ்சு காட்டி தடுமாறிடுவோம், செத்தால உயிராய் காட்டினா தடுமாறுவானு ஆக மாட்டானா, அல்லாஹ்வா நம்மளை காப்பாத்தினாலே தவிர எல்லாம் தடுமாறித்தான் ஆகணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்தில் அவனிடமிருந்து நினைஞ்சிருக்காங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். இதை தவிர நபிமார்கள் அல்லாத யாராவது நாங்க அற்புதம் செய்ய போறோம்னு சொன்னா அது பொய், அவங்க எல்லாம் செய்ய முடியாது. அவர்களிடமிருந்து நிகழும், அல்லாஹ் நிகழ்த்தவன், அவங்களுக்கு தெரியாது. வித்தியாசம் ரெண்டுக்கு வழங்குதா, நானே இது வந்து தங்கமாக்குறேன் சொல்லிட்டு செஞ்சா, எனக்கு தெரிஞ்சு செஞ்சா நானே அதுக்கு பொறுப்பாளி ஆகுறேன். அப்படி செய்யக்கூடிய அற்புதங்கள் வந்து நபிமார்களுக்கும் தஜ்ஜாலுக்கும் தான் உண்டே தவிர வேற யாருக்கும் அப்படியான ஒன்று அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கவே இல்லை. மத்த நல்லவங்க கட்டவங்க எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அதிசயமான சில விஷயங்கள் நடக்கும், அது அவங்களுக்கே தெரியாது, அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, எப்படி நடக்குன்னு அவங்களுக்கு கூட புரியாது, அது நடந்துடும். அந்த மாதிரியான அற்புதங்கள் தான் இருக்குதே தவிர, ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளை சோதிக்கிறது அளவுதான் சோதிக்கிறான். இல்ல ஆளாளுக்கு இந்த மாதிரி அற்புதத்தை கொடுத்து அவன் அல்லான்னு சொல்லிட்டு போய் என்ன பண்றது. அப்ப நம்மளை வந்து அறிவோடு இருந்தோம்னா ஏமாறாத அளவுக்கு தான் இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை படைச்சு வைத்திருக்கிறான். அதனால இந்த தஜ்ஜால் சோதனையிலிருந்து நம்மளை பாதுகாப்பு தேடிக்கொள்ளணுமே தவிர வேற யாரும் இந்த மாதிரி செய்வதாக சொன்னா நம்பிடக்கூடாது. கண்ணு டெஸ்ட் பண்ணா ஓடி போயிருவாங்க, சோதிக்குவோமான்றா ஓடி போயிருவான். எந்த மாதிரி அற்புதம் செய்வது அவன் காட்டினாலும் சரி, சோதனைனா நினைஞ்சிருவான், ஓட்டம் எடுத்துருவான். அதே நேரத்தில் வந்து இந்த சாமுரின்னு ஒருத்தர் இருந்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, அவன் ஒரு அதிசயமான ஒன்றை செய்ததாக என்ன இருக்குது குர்ஆன்ல, நீங்க அதை சொல்லி காட்டுறான்ல. மூசா நபி காலத்துல சாமுரின்னு ஒருத்தன் அவங்களுடைய கூட்டத்தில் ஒருவனா இருக்கிறான். மூசா நபி வந்து இறைவன்ட்ட உரையாடல் செய்வதற்காக எல்லாம் அழைக்கும் போது போயிடுறாங்க. ஹாரூன் அவர்களை அந்த மக்களுக்கு தலைவரா நியமித்து விட்டு, அவங்க நபி தானே, 2 நபி ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டாங்க. மூசா நபி போயிடுறாங்க. மூசா நபி இருக்கும்போது ரொம்ப கண்ட்ரோலா எல்லாம் பயந்து கட்டுக்கோப்பா இருப்பாங்க. ஹாரூன் நபிக்கு கொஞ்சம் அவ்வளவுக்கு பயப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன செய்யறான்னா, இவன் வந்து ஒரு அவங்களுடைய ஆபரணங்கள், இந்த யூதர்களுடைய பனி இஸ்ராயேலுடைய ஆபரணங்கள்லாம் வாங்கி ஒரு தங்கத்துல ஒரு சிலை மாதிரி செஞ்சு அந்த ஆபரணத்தை உருக்கி ஒரு சிலை மாதிரி செஞ்சு இப்ப பாருங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், அதுல ஒரு சத்தம் வர வைக்கிறான். அந்த காளை கன்று மாதிரி தயார் பண்றான். அதுல இருந்து ஒரு மாடு கத்தும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒண்ணு வருது. உடனே என்ன பண்ணிட்டான் பாத்தீங்களா, இங்க இருக்கார் அல்லாஹ், அவர் எங்கே போயிருக்கிறாரு, அல்லாஹ் எங்க இருக்கான், இங்கதான் அல்லாஹ் இருக்கான். மூசா நபி தெரியாம அல்லாஹ் தேடிக்கிட்டு வேற எங்க போயிட்டாரு. ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா,
இதுதான் உங்களுடைய கடவுள், இதுதான் மூசாவுடைய கடவுள், நீங்க மூசா தப்பு வழி தவறி போயிட்டாரு, அல்லாஹ் மாட்டுக்குள்ளையாக இருக்கிறான்னு சொல்லி நினைச்சான். அவன் சொன்னோன்னு மக்கள்லாம் நம்பிட்டாங்க. அப்ப இத பார்க்கையில என்ன வருதுன்னு கேட்டாங்க, செஞ்ச வேலை ஒரு ஆபரணத்துல இருந்து ஒரு சிற்பத்தை உருக்கி தயார் பண்றான், அது சத்தம் வந்ததுங்கிறது அது ஒரு அதிசயமா தானே இருக்குது. மெட்டல்ல செய்யக்கூடிய ஒரு பொருள்ல ஒரு சத்தம் ஒண்ணு போட்டுருச்சுன்னா அது என்ன இருக்கு, ஒரு ஆச்சரியமான ஒன்றா தான் இருக்கிறது. அப்ப இது செஞ்சது எப்படின்னு கேட்டா அவன் ஆர்குமெண்ட் பண்ணியே செய்யல. மூசா நபி விசாரிப்பாங்க, என்னடா நீ பண்ணுன, இந்த மாதிரி கெடுத்துப்படியாடா மக்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்கும்போது என்ன செய்வான், இல்ல நீங்க போன பிறகு உங்களுடைய காலடி மண் எடுத்தது மேல சும்மா போடுவேன்னு போட்டேன், இப்படிலாம் அவன் எனக்கே தெரியாது, அது என்னமோ இப்படி நடந்துருச்சு, அவன் பிளான் பண்ணிலாம் செய்யல, தற்செயலா நடந்துருச்சுன்னு அவனே என்ன செய்யறான், இப்படி மனசுல பட்டுச்சு நானா செஞ்சு விட்டேன், சும்மா மண்டலி போடுவேன்னு போட்டேன், அது என்னடா சத்தம் போட்டுருச்சு. அப்ப சத்தம் போட்டவனே என்ன பண்ணிட்டேன், நான் அதான் கடவுள்னு சொல்லிவிட்டேன், வேற ஒன்னும் இல்லைன்றவன என்ன செய்வாங்க, அப்படியா அதனாலதான் சொன்னியா இங்க எடுத்துட்டு வா சொல்லி அந்த சிலையை வாங்கிட்டு அதை நுறுக்கி அதை எரிச்சு என்ன செய்யறாங்க, அப்படி சொல்றாங்க, உங்க கடவுளை கொண்டு வா, நீ யார கடவுள்னு சொல்லி ஏமாத்தினியோ அதுக்கு ஏற்படுற கெதி என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த காலமாட்டை நொறுக்கி என்ன செய்யறாங்க, தூளாக்கி கடல்ல கலந்துடுறாங்க. இப்படி அவர்கள் செய்து அப்படி குர்ஆன்ல வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, பமா ஹத்துபுக யா சாமுரியே உன் விஷயம் என்ன, இந்த மாதிரி செஞ்சுவிட்டிய மக்களை எல்லாம் கெடுத்துவிட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவன் என்ன செய்யறான்டா, கபுலத்தம் மின் அசரி ரசூலுடைய தூதருடைய காலடி மண்ணிலிருந்து ஒரு பிடியை எடுத்து நபத்துவா அது சும்மா போட்ட அது மேல கதாலிக்க சவ்வளத்திலே நப்சி என் மனசுல அப்படி செய்வோமேனு தோணியது, வேற ஒண்ணும் கிடையாது. இது நான் இது ஒரு சக்தி இருக்கும் என்றோ இது மாதிரி ஆற்றல் நினைக்கவே இல்லை. தெரியும் ஒன்னு செய்யும்போது தற்செயலாக நடந்துடும் இல்லையா, அப்படிதான் நடந்துச்சே தவிர அவன் ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கவில்லை, அந்த காலமாட்டுடைய சிலையும் ஆற்றல் உள்ளதாக என்ன இல்ல இருக்கவில்லை. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஒன்துர் இலா இலாஹிக்க, நீ கடவுள்னு சொன்னீல அந்த கடவுளை பாரு, எந்த கடவுளை வணங்கிக்கிட்டு இந்த கடவுளை கொண்டு வா, லன்ஹுரிகன்னஹு அதை எரிச்சு சாம்பலாக்கி விடுவோம், சும்மல் நுன்சி பண்ணஹு ஃபில் யௌமி நஸ்பா, பிறகு கடல்ல போய் கலந்து விட்டுருவோம் என்று சொல்லிவிட்டு அவங்க எதை வணங்கினாங்களோ அது ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது கூட அவனுக்கு அந்த சக்தி இருந்து அவனை இதை செய்ய போறோம்னு சொல்லிவிட்டு செஞ்சது இல்ல, ஒன்னு தற்செயலா ஒண்ணு செய்யறது அது ஆனவன்னு பயன்படுத்திக்கிட்டான். அல்லவா ஒரு சோதனைக்கான அப்படி செஞ்சு காட்டிருக்கானே தவிர அவர்களுக்கு அந்த மாதிரி ஆற்றல் கொடுத்ததாக அந்த சம்பவத்தில் விளங்கவும் இல்லை. அதை அவர் எரிச்சு நாசமாக்கியும் காட்டிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இதை தவிர நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சைத்தான் ஒருத்தன் தான் அற்புதம் செய்யறவனா இருக்கிறான், உள்ளுதூர் நுழைஞ்சு கெடுக்கிறது போல மாதிரி அது எல்லா மனுஷனும் கூட்டிருக்கான், அல்ல கண்ணுக்கு தெரியாம வச்சிருக்கான், மலக்குகளையும் விட்டு காப்பாத்துக்கிறான். அல்லாஹ்